மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. அத்தியாயம் 18. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கும் அந்த சத்தத்தால் தான் நிலமே அதிர்கிறது என்று அங்கிருந்தவர்கள் தவறாக நினைத்துக் கொண்டிருந்தனர். ஆனால் நிலைமை மெல்ல மெல்ல விபரீதமானது. காலை 9 மணி இருக்கும். ஆசிரியர்கள் அனைவரும் முகத்தில் ஒருவித பதற்றத்துடன் ஓடி வந்து தலைமை ஆசிரியருடன் அவசரமாக உரையாடினர். நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த தலைமை ஆசிரியர் உடனடியாக தனது அறையில் இருந்த ஒலிபெருக்கியை இயக்கினார். அந்த பள்ளி வளாகம் முழுவதும் அவர் குரல் இடியாக ஒலித்தது. மாணவர்களே கவனிங்க, யாரும் தாமதிக்க வேண்டாம். அனைவரும் உடனடியாக பள்ளி கட்டிடத்தின் மேல்தளத்திற்கு ஏறுங்கள். ஒரு நொடி கூட வீணாக்காமல் அனைவரும் 4வது மாடிக்கு செல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். அவரது குரலில் இருந்த நடுக்கம் மாணவர்களையும் தொற்றிக்கொண்டது. கீழ்த்தளத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அலறியடித்துக் கொண்டு 4வது மாடிக்கு ஓடினர். அவர்கள் மாடிக்கு சென்று சேரும்போதே ஊரிங்கும் என்ன நடக்கிறது என்று புரியாத அந்த சூழலில் ரேணுகாவிற்கு மட்டும் ஏதோ ஒரு பேராபத்து வரப்போகிறது என்பது உள்ளுணர்வாக புரிந்தது. இதயமே வெடித்து விடுவது போன்ற பயத்தில் அவள் தன் 2 அன்பு தங்கைகளையும் விஸ்வாவையும் இறுக கட்டி அணைத்து கொண்டு கதறி அழுதாள். அவளது கண்ணீரும் பதட்டமும் மற்றவர்களையும் தொற்றிக்கொண்டது. அக்கா, என்னாச்சு? ஏன் எல்லாரும் இப்படி ஓடுறாங்க? ஏன் அழுகிற என்று அவள் தங்கைகள் ஏக்கத்துடனும் அடுத்து என்ன நடக்கும் என்ற ஒருவித மிரட்சியுடனும் ரேணுகாவின் முகத்தை பார்த்து கேட்டனர். ஆனால் ரேணுகாவால் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. விம்மிக் கொண்டிருந்த அவள் அவர்களை மீண்டும் மீண்டும் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். மரண பயத்திற்கும் மர்மத்திற்கும் இடையே அவர்கள் அந்த பள்ளி கட்டிடத்திலேயே ஒரு முழு நாளை கழிக்க வேண்டியிருந்தது. மறுநாள் விடிந்ததும் அவர்கள் பள்ளியை விட்டு வெளியே வந்தனர். வெளியே தெரிந்த காட்சி அவர்களை உறைய வைத்தது. எங்கு பார்த்தாலும் கடல் நீர் சூழ்ந்திருந்தது. சாலை எங்கும் கால் முட்டி அளவிற்கு தண்ணீர் தேங்கி கிடந்தது. பள்ளியில் தஞ்சம் புகுந்திருந்த ஒவ்வொருவரும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பாரமான இதயத்துடனும் மெல்ல மெல்ல வெளியேறிக் கொண்டிருந்தனர். நேரம் செல்ல செல்ல சீறிப்பாய்ந்த தண்ணீரின் வேகம் சற்று குறைந்து மெதுவாக வடியத் தொடங்கியிருந்தது. அவர்கள் தட்டு தடுமாறி தங்கள் வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினர். செல்லும் வழியில் இருபுறமும் தெரிந்த காட்சிகள் நரகத்தை நேரில் பார்ப்பது போலிருந்தது. கம்பீரமாக நின்றிருந்த வீடுகள் அனைத்தும் இடிந்து தரைமட்டமாக கிடந்தன. காதுகளை துளைக்கும் அளவிற்கு ஆங்காங்கே மரண ஓலங்களும் உற்றாரை இழந்தவர்களின் அழுகை சத்தங்களும் காற்றில் மிதந்து வந்தன. ஆங்காங்கே உருக்குலைந்த நிலையில் சடலங்கள் கிடப்பதைக் கண்டு விஸ்வாவின் பிஞ்சு மனம் பதபதைத்தது. சிறிய குழந்தைகளுக்கு சுற்றிலும் என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. ஆனால் ஏதோ விபரீதம் என்பதை மட்டும் அவர்கள் உணர்ந்தனர். ரேணுகா தன் தங்கை மற்றும் தம்பி என மூவரையும் இறுகப் பற்றிக் கொண்டு நம்பிக்கையோடு தன் வீட்டை நோக்கி நடைபோட்டாள். அவர்கள் வீட்டை நெருங்குவதற்கு 1 கிலோமீட்டர் முன்பிருந்தே அழிவின் அடையாளங்கள் அதிகமாக தெரிந்தன. வீடுகள் சிதைந்து சுவர்கள் உடைந்து எங்கு பார்த்தாலும் மனித உடல்களே காட்சியளித்தன. அப்பகுதியே ஒரு போர்க்களம் போல மாறியிருந்தது. காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகள் என மீட்பு படையினர் அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். வானத்தில் இராணுவ ஹெலிகாப்டர்கள் வட்டமிட்டு கொண்டிருக்க இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிருக்கு போராடுபவர்களை மீட்பு படையினர் தீவிரமாக மீட்டுக் கொண்டிருந்தனர். ஆம், 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சென்னை மாநகரமே சுனாமியின் கோர பிடியில் சிக்கி சிதைந்து போயிருந்தது. அன்று அதிகாலையிலேயே இவர்கள் பள்ளிக்கு சென்றுவிட்ட காரணத்தினால் மட்டுமே உயிர் தப்பி பிழைத்திருந்தனர். மெல்ல மெல்ல தன் வீட்டை நெருங்கிய ரேணுகாவிற்கு பேரிடி காத்திருந்தது. அங்கே வீடு இருந்ததற்கான அடையாளமே தெரியவில்லை. ஆக்ரோஷமாக வந்த கடல் அலைகள் பலமான அந்த கட்டிடத்தை தூள் தூளாக சிதைத்திருந்தன. அந்த இடத்தில் ஒரு அழகான வீடு இருந்ததற்கான சுவடே இல்லாமல் கடல் நீர் அனைத்தையும் துடைத்து எறிந்திருந்தது. தன் கண் முன்னால் வாழ்வாதாரமே அழிந்து கிடப்பதைக் கண்ட ரேணுகா அந்த இடத்திலேயே அப்படியே நிலைகுலைந்து அமர்ந்து நெஞ்சடைக்க கதறி அழத் தொடங்கினாள். தன் கண்முன்னே வீடு சிதைந்து கிடப்பதைக் கண்ட ரேணுகாவிற்கு தன் தாய்க்கு என்ன நேர்ந்திருக்கும் என்றே தெரியவில்லை. விஸ்வாவிற்கோ சுற்றியிருப்பவை எதுவுமே புரியவில்லை.
நேற்றைய பொழுது வரை மகிழ்ச்சியாக வாழ்ந்ததற்கான சுவடே இல்லாமல் ஒரே நாளில் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அழிந்து போனதைக் கண்டு அவன் திகைத்து போய் நின்றான். தாயின் நினைவுகள் அவன் மனதை வாட்ட, அம்மா அம்மா என்று ஏங்கியபடியே விஸ்வா தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான். அவனைத் தொடர்ந்து மற்றவர்களும் கதறினர். விஸ்வாவின் கண்கள் கண்ணீரால் மங்கிக் கிடக்க, அந்த சிதைவுகளுக்கு நடுவே அவன் தன் அம்மா ராசாத்தியையும் அத்தை சீதாவையும் தேடினான். சுற்றியிருந்த அழிவுகளைக் கண்டு ரேணுகாவிற்கு ஏதோ விபரீதம் நடந்துவிட்டது என்று புரிந்தாலும் அந்த 2 சிறு குழந்தைகளுக்கும் நிலைமையின் தீவிரம் கொஞ்சமும் பிடிபடவில்லை. அவர்கள் ரேணுகாவின் கையை பிடித்து உலுக்கிக் கொண்டு, அக்கா, நம்ம வீடு எங்க அக்கா? அம்மா எங்க போயிட்டாங்க என்று மழலை மாறாத குரலில் அழ ஆரம்பித்தனர். அவர்களின் கேள்விகள் ரேணுகாவின் இதயத்தை ஈட்டியால் குத்துவது போல இருந்தது. எதை கூறி அவர்களை தேற்றுவது என்று தெரியாமல், ஒண்ணுமில்லடா, ஒண்ணுமில்ல என்று தேம்பிக்கொண்டே இருவரையும் தன் மார்போடு அணைத்துக் கொண்டாள். அப்போது அந்த வழியாக வந்த காவலர்கள் இடிபாடுகளுக்கு நடுவே நின்றிருந்த இவர்களைக் கண்டு பதறினர். குழந்தைகளா, இங்கென்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? இங்க நிக்கிறது ரொம்ப ஆபத்து. மறுபடியும் அலவர வாய்ப்பிருக்கு. உடனே இங்கிருந்து கிளம்புங்க என்று எச்சரித்தபடி அவர்கள் அருகில் வந்தனர். ஆனால் ரேணுகா அங்கிருந்து நகர மறுத்து இடிந்து கிடக்கும் மணல் குவியலை நோக்கி தன் கைகளை நீட்டி, இதுதான் எங்க வீடு, இதுதான் எங்க வீடு என்று கதறி அழுதாள். அவளது அழுகை அங்கிருந்த கல் நெஞ்சையும் கரைய வைப்பதாக இருந்தது. அவள் அழுவதை கவனித்த ஒரு பெண் காவலர் சட்டென்று ஏதோ நினைவுக்கு வந்தவராக அருகே வந்து, இது சீதா மேடம் இருந்த இடமாச்சே, நீங்க யாரு? சீதா மேடம் குழந்தைகளா என்று கனிவோடு கேட்டார். ரேணுகா கண்ணீரோடு தன் தலையை அசைத்து ஆமாம் என்பது போல சைகை செய்தாள். அதை கேட்டதும் அந்த பெண் காவலரின் முகம் வாடியது. சரி சரி, முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம்பா, இங்க இருக்காதீங்க என்று கூறியபடி அவர்கள் நால்வரையும் மெல்ல தழுவி அழைத்துக் கொண்டு அருகில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக முகாமிற்கு அழைத்துச் சென்றார். அந்த தற்காலிக முகாமில் ரேணுகாவைப் போலவே நூற்றுக்கணக்கான குழந்தைகள் அழுது கொண்டிருந்தனர். சிலரது உடலில் இரத்த காயங்கள், சிலரது மனதில் ஆறாத வடுக்கள். அலைகளின் பிடியிலிருந்து போராடி தப்பி வந்தவர்கள் ஒருபுறம், இவர்களைப் போல பள்ளிக்கு சென்றதால் தற்செயலாக உயிர் பிழைத்தவர்கள் மறுபுறம் என அந்த இடமே சோகத்தின் இருப்பிடமாக காட்சியளித்தது. மரண பயத்துடனும் பசியுடனும் 2 நாட்கள் கழிந்தன. அங்கு அரசு வழங்கிய உணவை உண்டு தன் 2 தங்கைகளையும் விஸ்வாவையும் கண்ணிமை போல ரேணுகா காத்து வந்தாள். ஆனால் விஸ்வாவின் மனமோ சுக்கு நூறாக உடைந்து போயிருந்தது. தன் தாயை பிரிந்த துயரம் அவனை நிலைகுலைக்க செய்திருந்தது. ரேணுகா தன் சொந்த துயரத்தை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவர்களுக்கு ஒரு தாயாக மாறி மூவரையும் தன் சிறகுகளுக்குள் அரவணைத்து தேற்றினாள். அப்போது அமைதியை கிழித்துக்கொண்டு ஒரு குரல் கேட்டது. யாருமா இங்கே ரேணுகா? தூக்கமில்லாத கண்களுடன் இருந்த ரேணுகா சட்டென்று நிமிர்ந்து பார்த்து, மேடம், நான்தான் என்று எழுந்து நின்றாள். அவளை அழைத்த பெண் காவலர் அருகில் வந்து, எம்ம ரேணுகா, உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க, உடனே வாசலுக்கு வா என்று கூறினார். அந்த ஒரு வார்த்தை ரேணுகாவின் மனதில் மின்னலென ஒரு நம்பிக்கையை பாய்ச்சியது. அம்மா வந்துட்டாங்க, எப்படியோ தப்பிச்சு வந்து என்னை தேடி வந்துட்டாங்க என்று அவள் மனம் கூத்தாடியது. ஆர்வமும் வேகமும் அவளை தொற்றிக்கொள்ள தன் 2 தங்கைகளையும் விஸ்வாவையும் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வாசலை நோக்கி ஓடினாள். முகாமின் நுழைவாயிலுக்குச் சென்று மூச்சிறைக்க தேடினாள். அங்கே நீல நிற புடவையில் தோளில் ஒரு பையை மாட்டிக்கொண்டு கம்பீரமாகவும் அதே சமயம் கவலையுடனும் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் யாரென்று முதலில் அடையாளம் தெரியாமல் ரேணுகா திகைத்தாள். ஆனால் அடுத்த சில நொடிகளில் அவளை உற்று பார்த்தபோதுதான் உண்மை புரிந்தது. வந்திருப்பது அவள் அம்மா அல்ல, சித்தி என்று உற்சாகமும் அழுகையும் கலந்த குரலில் கத்திக்கொண்டே ரேணுகா அவளை நோக்கி ஓடினாள். அவளுடன் அவள் தங்கைகளும் ஓடிச் சென்று அந்த பெண்ணை இறுக அணைத்து கொண்டனர். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தெரிந்த ஒரு முகம் கிடைத்தது அவர்களுக்கு பெரும் ஆறுதலாக இருந்தது.